தலைப்பு செய்திகள். பொது அவசரகால நிலை மேலும் 1 மாதத்திற்கு நீடிப்பு. இலங்கை பேருந்துகளில் கட்டாயமாக்கப்படும் நடைமுறை. போர் அச்சத்திலும் நாடு திரும்ப மறுக்கும் இலங்கையர்கள். சவப்பட்டியில் தான் திரும்புவார்கள், அமெரிக்க படையினரை எச்சரித்த ஈரான். அமெரிக்கா முழுவதும் ட்ரம்புக்கு எதிரான போராட்டம். விரிவான செய்திகள். நாட்டில் நிலவும் கடும் வெப்பநிலையால் இரவு நேரங்களில் ஜன்னல்கள் மற்றும் கதவுகளை திறந்து வைத்து உறங்குவதை தவிர்த்து கொள்ளுமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இவ்வாறான செயற்பாடுகள் கொள்ளையர்களுக்கு சாதகமாக அமைவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். வெப்பத்திலிருந்து தப்பிக்க காற்றோட்டத்திற்காக ஜன்னல்களை திறந்து வைப்பது இயல்பானது. ஆனால் அவ்வாறு செய்யும் போது முறையான இரும்பு கிரில்கள் பொருத்தப்பட்டிருப்பதை உறுதி செய்ய வேண்டும். உறங்க செல்வதற்கு முன்னர் அனைத்து கதவுகளும் வெளிப்பக்க வாயில்களும் சரியாக பூட்டப்பட்டுள்ளதா என்பதை மீண்டும் ஒருமுறை சரிபார்க்கவும். வீட்டை சுற்றியுள்ள பகுதிகளில் போதிய வெளிச்சத்தை பேணுவது ஊடுருவல்காரர்களை தடுக்க உதவும். உங்கள் வீட்டின் அருகாமையில் சந்தேகத்துக்கிடமான முறையில் நடமாடும் நபர்கள் அல்லது வாகனங்கள் குறித்து உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திற்கு தகவல் வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள். ஜனாதிபதியால் பிரகடனப்படுத்தப்பட்ட பொது அவசரகால நிலை மேலும் 1 மாத காலத்திற்கு நீடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வர்த்தமானி அறிவித்தல் ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி NS குமாரநாயக்கவினால் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. டித்வா புயலுடன் ஏற்பட்ட அனர்த்த நிலைமைகளை கருத்தில் கொண்டு நாட்டில் ஏற்பட்டுள்ள பொது அவசரகால நிலைமையின் அடிப்படையில் பொது பாதுகாப்பு மற்றும் நாட்டின் வளமை நிலையை பாதுகாப்பதற்கும் பொதுமக்களின் வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான வழங்கல்கள் மற்றும் சேவைகளை தொடர்ந்து பேணுவதற்குமான இந்த அவசரகால நிலையை நீடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை எந்த ஒரு அரச கூட்டு ஸ்தாபனம், அரசு திணைக்களம், உள்ளூராட்சி நிறுவனம், கூட்டுறவு சங்கம் அல்லது அவற்றின் கிளைகளினால் வழங்கப்படும் சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தும் வர்த்தமானி அறிவித்தலும் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மின்சார விநியோகம் தொடர்பான அனைத்து சேவைகள், பெட்ரோலிய பொருட்கள், எரிவாயு உள்ளிட்ட எரிபொருள் விநியோகம், சுகாதார சேவை தொடர்பான அனைத்து சேவைகள் மற்றும் பொது போக்குவரத்து சேவைகள் உள்ளிட்ட பல சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக மாற்றிய வர்த்தமானி அறிவித்தல் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட புதிய பேருந்து கட்டண பட்டியலை பேருந்தினுள் பயணிகள் பார்க்கும் வகையில் காட்சிப்படுத்துவது கட்டாயம் என மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை அறிவித்துள்ளது. பயணிகள் சேவை அனுமதி பத்திர நிபந்தனை 16A படி இது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அந்த அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பேருந்துகளினுள் கட்டண பட்டியலை காட்சிப்படுத்த தவறும் பேருந்துகளின் அனுமதி பத்திரங்கள் தற்காலிகமாக அல்லது நிரந்தரமாக ரத்து செய்யப்படும் என்றும் அபராதம் விதிக்கப்படும் என்றும் போக்குவரத்து அதிகார சபை எச்சரித்துள்ளது. இது தொடர்பான சுற்றி வளைப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் பயணிகள் முறைகேடுகள் குறித்து பின்வரும் இலக்கங்களுக்கு முறைப்பாடு அளிக்கலாம். தொலைபேசி இலக்கம் 011 28 60 860. வாட்ஸ்அப் இலக்கமாக 070 28 60 860 என குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு மற்றும் மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள போதிலும் அங்கு பணியாற்றும் 10 லட்சத்திற்கும் அதிகமான இலங்கையர்களில் மிக குறைந்த எண்ணிக்கையிலானவர்களே நாடு திரும்புவதற்கு விருப்பம் தெரிவித்துள்ளனர். மார்ச் மாதம் 25 வரையிலான உத்தியோகபூர்வ தரவுகளின்படி சுமார் 200 முதல் 250 இலங்கையர்கள் மட்டுமே இதுவரை தாயகம் திரும்ப விண்ணப்பித்துள்ளனர். இதில் குவைத்திலிருந்து 178 பேரும், பஹ்ரைனிலிருந்து 28 பேரும், இஸ்ரேலிலிருந்து 13 பேரும் அடங்குவர். சவுதி அரேபியா, ஓமான் மற்றும் ஜோர்தான் போன்ற நாடுகளில் இருந்து இதுவரை எவ்வித கோரிக்கைகளும் வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. போர் சூழலில் நாடு திரும்பினால் மீண்டும் வேலை கிடைப்பது கடினம் என்றும், குடும்ப பராமரிப்பு மற்றும் வாங்கிய கடன்களை மீள செலுத்த வருமானமின்றி போகும் என்றும் பணியாளர்கள் அஞ்சுகின்றனர். எவ்வாறாயினும் இஸ்ரேலில் பணியாற்றுவோர் அங்குள்ள அயன் டோம் போன்ற நவீன ஏவுகணை எதிர்ப்பு கவசங்கள் மற்றும்
ஓம் ஃப்ரண்ட் கமாண்ட் போன்ற உடனடி எச்சரிக்கை செயலிகள் மீது கொண்டுள்ள நம்பிக்கையினால் அங்கேயே தங்கியிருக்க விரும்புகின்றனர். இதனிடையே ஐக்கிய அரபு ராச்சியம் போன்ற நாடுகளில் சுற்றுலாத்துறை பாதிக்கப்பட்டுள்ளதால் வேலை இழப்பை தவிர்க்க பலர் அரைவாசி வேதனத்திற்காக பணியாற்றவும் சம்மதித்துள்ளனர். நிலைமை மோசமடைந்தால் இலங்கையர்களை பாதுகாப்பாக வெளியேற்ற வெளிவிவகார அமைச்சு 24 கீழ் 7 அவசர கால பிரிவை அமைத்துள்ளது. வான்பரப்புகள் மூடப்பட்டால் தரை வழியாக சவுதி அரேபியா அல்லது துருக்கி எல்லைகளுக்குள் பணியாளர்களை நகர்த்தி அங்கிருந்து விமானம் மூலம் அழைத்து வர திட்டமிடப்பட்டுள்ளது. உதவி தேவைப்படுவோர் அவசர தொலைபேசி 1989 என்ற இலக்கத்துடனும் மின்னஞ்சல் ஊடாகவும் தொடர்பு கொள்ள முடியும் என வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. போர் பகுதிகளில் பணத்தை சேமிப்பது பாதுகாப்பற்றது என்பதால் பணியாளர்கள் தமது சேமிப்புகளை தாயகத்திற்கு அதிக அளவில் அனுப்பி வைக்கின்றனர். இதன் காரணமாக 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் வெளிநாட்டு பணப்பரிமாற்றம் அதிகரித்துள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டில் இலங்கை வரலாற்றில் அதிகபட்சமாக 8.1 பில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் கிடைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்காலத்தில் மத்திய கிழக்கில் வேலைவாய்ப்புகள் குறைந்தால் அதற்கு மாற்றாக தென்கொரியா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு பணியாளர்களை அனுப்பவும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான போர் பதற்றம் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. அங்கு அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து நடத்தி வரும் ஆபரேஷன் எபிக் பியூரி தொடங்கி 1 மாதம் நிறைவடைந்துள்ளது. பதிலுக்கு இஸ்ரேல் மத்திய கிழக்கு அமெரிக்க ஆதரவு நாடுகளின் தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகின்றது. உலகின் எண்ணெய் தேவைக்காக கழுத்து நரம்பாக விளங்கும் ஆர்முஸ் ஜலசந்தி அணுக்களை துண்டித்து ஈரான் உலக நாடுகள் எண்ணெய் நெருக்கடியில் தள்ளியுள்ளது. மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க படைத்தளங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி வருகின்றன. சவுதி அரேபியாவில் உள்ள பிரின்ஸ் சுல்தான் படைத்தளத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் அமெரிக்க வீரர்கள் படுகாயமடைந்தனர். இதற்கு முன்னர் ஈரானின் பல்வேறு தாக்குதலில் அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. படைகள் குவிப்பு இந்த சூழலில் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அமெரிக்கா மேலும் 3500 வீரர்களை அனுப்பியுள்ளது. குறிப்பாக ஈரான் எல்லையோரங்களில் அமெரிக்க வீரர்கள் குவிக்கப்பட்டு வருகின்றனர். ஏற்கனவே USS ட்ரிபோலி என்ற போர்க்கப்பல் 2500 கடற்படை வீரர்களுடன் அப்பகுதிக்கு வந்துள்ளது. ஜப்பான் கடற்கரையிலிருந்து கொண்டுவரப்பட்ட USS ட்ரிபோலி கப்பலில் F-35 போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை இயக்கும் வசதி உள்ளது. இந்த சூழலில் அமெரிக்க வீரர்கள் குவிப்புக்கு ஈரான் பதிலளித்துள்ளது. ஈரானின் முன்னணி நாளிதழான தெஹ்ரான் டைம்ஸ் தனது முதல் பக்கத்தில் நரகத்திற்கு நல்வரவு என்ற தலைப்புடன் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானிய மண்ணில் கால் வைக்கும் எந்த ஒரு அமெரிக்க வீரரும் சவப்பெட்டியில் தான் திரும்புவார்கள் என்று அது எச்சரித்துள்ளது. இதற்கிடையே அமெரிக்க படைகள் ஈரானுக்குள் நுழைந்தால் ஏமனின் கிளர்ச்சியாளர்களை பயன்படுத்தி செங்கடலில் உள்ள கப்பல்கள் மீது மீண்டும் தாக்குதல் நடத்துவோம் என்று ஈரான் அதிகாரிகள் கூறியுள்ளனர். முக்கியமாக ஈரானின் முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி மையமான கார் தீவு அருகே தனது படைகளை ஈரான் குவித்து வருகின்றது. அமெரிக்கா முழுவதும் அதிபர் ட்ரம்புக்கு எதிராக யாரும் மன்னர் இல்லை என்ற தலைப்பில் மிக பெரிய போராட்டங்கள் பேரணிகள் நடைபெற்றன. ஈரான் மீதான போர் மற்றும் ட்ரம்பின் கொள்கைகள், விலைவாசி உயர்வு ஆகியவற்றிற்கு எதிராக இந்த போராட்டங்கள் நடைபெற்றன. தலைநகர் வாஷிங்டன், நியூயார்க், லாஸ் ஏஞ்சலஸ், ஜார்ஜியா, மினசோட்டா, சிகாகோ, சான் பிரான்சிஸ்கோ, புளோரிடா உட்பட நாடு முழுவதும் சுமார் 3000க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த பேரணிகள் நடைபெற்றன. இதில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்று ஊர்வலமாக சென்றனர். புகழ்பெற்ற நியூயார்க் டைம்ஸ் சதுக்கத்தில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டதால் அப்பகுதி ஸ்தம்பித்தது. பேரணிகளில் பங்கேற்றவர்கள் ட்ரம்புக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினார்கள். போர் வேண்டாம், குடியேற்றம் தொடர்பான கட்டுப்பாடுகள் உள்ளிட்டவைகள் குறித்த பதாதைகளை ஏந்தி சென்றனர். ஏற்கனவே யாரும் மன்னர்கள் இல்லை என்ற போராட்டம் அமெரிக்கா முழுவதும் இருமுறை நடத்தப்பட்டது. கடந்த ஜூன் மாதத்தில் நடந்த போராட்டத்தில் 50 லட்சத்திற்கும் மேற்பட்டோரும், அக்டோபரில் நடந்த போராட்டத்தில் 70 லட்சத்திற்கும் மேற்பட்டோரும் கலந்து கொண்டனர். தற்போது நடந்த போராட்டங்களில் 90 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக போராட்ட ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். வரலாற்றில் இன்று 1831 யாழ்ப்பாணம் மணிப்பாயில் அமெரிக்க மிஷன் கட்டடங்கள் தீப்படித்து அழிந்தன.
1912 மொரோக்கோ பிரான்சின் பாதுகாப்பில் உள்ள ஒரு நாடாக அறிவிக்கப்பட்டது. 1979 பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் எய்ரி நீஃப் என்பவர் வெஸ்ட்மினிஸ்டர் அரண்மனையில் இருந்து வெளியேறும் போது கார் குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்டார். ஐரிஷ் தேசிய விடுதலை இராணுவம் இத்தாக்குதலுக்கு பொறுப்பேற்றது. 1981 அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் ரேகன் வாஷிங்டனில் உணவு விடுதியொன்றில் வைத்து ஜான் கிங்லி என்பவரால் சுடப்பட்டார். மேலும் 3 காயமடைந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.